இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல நடிகரான ரோஹித் பாஷே அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹாலிவுட்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் ஃபேமிலி மேன் 3 அண்ட் இந்த ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த சீசன்ல முக்கியமான ஒரு கேரக்டரா ரோஹித் பாஷே அவர்கள் நடிச்சிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு கேரக்டருக்கு அப்புறம் அவரு ஒரு சில முக்கியமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 27 வயசு தான் ஆகுது. தொடர்ந்து சினிமால சான்ஸ் தேடி வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவரு ட்ரிப் ஒண்ணு போயிருக்காரு. கிட்டத்தட்ட ட்ரிப் நல்லபடியாவே போய்க்கிட்டு இருந்த நிலையில, ஞாயித்துக்கிழமை ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேல அவர்கிட்ட எந்த தொடர்பும் இல்ல. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் எந்த தகவலும் இல்ல. இதனால அதிர்ச்சியான அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. உடனடியா செக் பண்ணி பார்க்கும்போது, ஃபால்ஸ்க்கு பக்கத்துல அவரோட பாடி இருந்தது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட பாடியில ஏகப்பட்ட காயங்களும் இருந்திருக்கு. இதனால போலீசார் இப்ப வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கூட போன நண்பர்கள் எதுவும் அவர அடிச்சு கொன்னுட்டாங்களா? இல்ல வேற எதுவும் நடந்திருக்கா? அப்படிங்கிற தொனியில இப்ப விசாரணை போய்க்கிட்டு இருக்கு. வெறும் 27 வயசான ரோஹித் அவர்கள் திடீர்னு இப்படி இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. ரோஹித்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸ் கிட்ட விடாப்பிடியா சொல்றது, அந்த 4 பேரை பயங்கரமா விசாரிங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போல. இல்லன்னா என் பையனுக்கு இந்த மாதிரி வேற எந்த எதிரிகளும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் யோகி பாபு அவர்கள் சமீபத்துல மேடையில பேசின விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. குறிப்பா ஒரு உதயநிதி குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கூடிய சீக்கிரத்துல பிறந்தநாள் வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு பிறந்தநாளை மனிதநேய விழா அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட இடங்கள்ல செலிப்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சென்னையில் நடைபெற்ற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நடிகர் யோகி பாபு அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம முதல்வருக்கு எங்கெங்க இருந்தோ வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கு. நான் ஒரு சாதாரண காமெடி நடிகர். என்ன கூப்பிட்டு இந்த மேடையில அவருக்கு வாழ்த்து சொல்ல வச்சது அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய பெருந்தன்மையா நான் பார்க்குறேன். முதல்வர் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து அதை நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். மேலும் நிறைய பேர் வந்துட்டு உதயநிதி அவர்கள் கூட இப்ப நீங்க கான்டாக்ட்ல இருக்கீங்களா? அவர் எப்படி இருக்காரு? என்ன பண்றாரு? இல்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. நான் அவர் கூட ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன். அப்ப அவர் எங்ககிட்ட எப்படி பழகுனாரோ, இப்பவும் அதே மாரி தான் அவர் எங்ககிட்ட பழகுறாரு. எந்த சேஞ்சஸுமே அவர்கிட்ட இல்ல. தொடர்ந்து நாங்க நல்ல நண்பர்களா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. மேலும் அந்த நிகழ்ச்சியில ஏராளமான ஸ்டூடண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நிறைய அறிவுரைகள் சொல்லியிருந்தாரு. அண்ட் எப்படி படிக்கணும்? என்ன மாதிரி இருக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் இத தாண்டி படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது. நிறைய ஸ்கில் வளர்த்துக்கங்க, நிறைய திறமை வளர்த்துக்கங்க அப்படிங்கிற மாரியும் பேசியிருந்தாரு. யோகி பாபு அவர்கள் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னதாக இருக்கட்டும், உதயநிதி அவர்கள பத்தி சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.